இது பார்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பழனி பஞ்சாமிரதம் மாதிரியே இருக்கா? உண்மையாகவே இதில் வந்து கவுனி அரிசியில் வந்து புரோட்டீனு, அயனு இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. நாளைக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து பொங்கல் செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். இப்போ நாளைக்கு இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி இது. இதை ஊற வச்சுக்குவோம். நல்லா இதை 2-3 அலசு களைஞ்சி ஊற்றிட்டு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். நைட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருந்தோம். இன்றைக்கி நம்ம இதை வச்சு ஒரு பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால் குக்கர்லேயே வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதில் 1 டம்ளர் நைட் போட்டேன். இப்போ அதில் ஒரு 3 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றணும். நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து இப்போ ஊற வச்சு டம்ளரில் வந்து வச்சுட்டோம் அடுப்பில். இதை வந்து ஒரு 10 விசில் வரைக்கும் விடணும். அப்போ தான் வந்து நல்லாவே வேகும். இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா உடம்புக்கு வந்து ரொம்ப அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா வெந்துருச்சு அரிசி. இப்போ வந்து நம்ம அது கூட வெல்லம் சேர்த்துக்குவோம். வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதோட 1 கப் அளவுக்கு வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம். இது வந்து எந்த தூசியும் இல்லாமல் சுத்தமானது, அதனால தான் நான் அப்படியே போட்டேன். கட்டி இதாக இருந்துச்சுன்னா வடிகட்டி பாவா காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு. ஒரு 50 மில்லி அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். நெய் நல்லா காயட்டும். அதில் முந்திரி பருப்பு 20 கிராம் அளவுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து அதோட பொரிச்சு எடுத்துக்குவோம். நல்லா பொன்னிறமாயிடுச்சு. அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு பரட்டு விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூட ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு விட்டுருவோம். இது பார்க்கையில் பாருங்கள், உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பழனி பஞ்சாமிரதம் மாதிரியே இருக்கா? உண்மையாகவே இதில் வந்து கவுனி அரிசியில் வந்து புரோட்டீனு, அயனு இதெல்லாம் வந்து நிறையவே இருக்குது. அப்போ இந்த அரிசியில் வந்து அதிகமான புரோட்டீன் சத்து ஜாஸ்தி இருக்குது. ஒரு கைப்பிடி அளவாவது வாரத்தில் 1 நாளாவது இந்த அரிசி சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை பொங்கலாம் வச்சு சாப்பிட்லாம், பாயாசம் வைக்கலாம், இட்லி போடலாம், புட்டு செய்யலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ஒரு சத்தான